அன்பின் உள்ளங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலும் 13ஆம் தேதி 2வது மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம். சங்கீதம் 34வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறது, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இக்கட்டுகளுக்கெல்லாம் நீக்கலாக்கி ரட்சித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆங்கில வேதாகமத்தை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அதே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே ஆங்கிலத்திலே இப்படியாக இந்த நாட்களிலே சொல்லுகிறது, The poor man cried and the Lord heard him and saved him out of all his trouble. எப்படி என்றால், அந்த ஏழை மனுஷன் அழுதான் என்று சொல்லி இந்த நாட்களில் ஆங்கில வேதாகமத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இங்கே இந்த ஏழை கூப்பிட்டான் என்றால், அவன் தன்னுடைய குமுறல்களின் நிமித்தம், தன்னுடைய இருதயத்தின் பாரத்தின் நிமித்தம், தன்னுடைய இக்கட்டின் நிமித்தம் இந்த நாட்களிலே இருதயத்தினால் இந்த நாட்களிலே அழுது இந்த நாட்களிலே தேவனை கூப்பிட்டான் என்று சொல்லி அங்கே வேதம் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அந்த வார்த்தையை நாங்கள் சற்று வாதிக்கிற வேளையிலே அந்த வார்த்தையிலே சொல்லப்படுகிற காரியம், ஏழை கூப்பிட்ட வேளையிலே அவனை அவன் இக்கட்டுக்கள் எல்லாம் நீக்கலாக்கி ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு யார் ஐயா இன்றைக்கு ஏழைகள் என்று பார்ப்போமா இருந்தால், ஆண்டவருடைய சமூகத்திலே இருந்து ஆண்டவருடைய சமூகத்தையே நோக்கி அவரிடத்திலிருந்து தனக்கு ஒத்தாசை வரும் என்று நம்பியிருக்கிற மனுஷன்தான் இன்றைக்கு ஏழைகள் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் அவன் இந்த நாட்களிலே எப்படியாக இருக்கிறான் என்றால், உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்களிலே அவன் இந்த நாட்களில் ஏழையாக இருக்கிறான். ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே இந்த நாட்களிலே கனம் பெற்றவனாய் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே இந்த வார்த்தை ஊடாக பார்க்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு மனுஷனுக்கு ஒரு நெருக்கங்கள் துன்பங்கள் வருகிற வேளையிலே உலகத்தார் அவர்களை ஏளனம் செய்வார்கள், அவர்களை இந்த நாட்களிலே நைவார்கள், அவர்களை இந்த நாட்களிலே இகழுவார்கள். இப்படியான சூழ்நிலைக்குள்ளே அவர்கள் தள்ளப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் கர்த்தருடைய அன்பின் வார்த்தைகள் சொல்லுகிறது, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இக்கட்டுக்கள் எல்லாம் நீக்கலாக்கி ரட்சித்தார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு மறுபெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னவென்றால் இரட்சகர் என்று, உலக இரட்சகர் என்று சொல்லி இந்த நாட்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனாலே எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் இருந்தாலும், எப்படிப்பட்ட இந்த நாட்களிலே நிலைமைகளிலே நீங்கள் இருந்தாலும், நீங்கள் மனுஷனிடத்திலே போகிறதை விட என் ஆண்டவரை நோக்கி இந்த நாட்களிலே கூப்பிடுங்கள். அவர் உங்களுடைய சத்தத்தை கேட்டு உங்கள் இக்கட்டுகளிலிருந்து உங்களை நீக்கி உங்களை ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நாசியில சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய ஆவி பிரியும், அவன் மண்ணுக்கு திரும்புவான் என்று சொல்லப்படுகிறது. அதாவது இந்த நாட்களிலே அப்படியானால் இந்த நாட்களிலே தேவனை நாங்கள் இந்த நாட்களில் நம்புகிற வேளையிலே நம்முடைய தேவன் நம்மை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே இந்த நாட்களிலே பாருங்கள், வியாகுலப்பட்டு இந்த நாட்களில் தொங்கிக் கொண்டிருந்த வேளையிலே அருகிலே இருந்த அந்த கள்வன் இந்த நாட்களிலே பாருங்கள் ஆண்டவரிடத்திலே வந்து கேட்கிறான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திலே என்னை நினைவு கூறும் என்று சொல்லி. அந்த வேளையிலே பாருங்கள் அவனை அவர் ரட்சிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்படி என்றால் அவர் சொல்லுகிறார், நீ இன்றைக்கு என்னோடு பரதேசியிலே இருப்பாய் என்று சொல்லி இந்த நாட்களிலே அவனை இந்த நாட்களிலே விடுதலையாக்குகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அவனுடைய பாவம், அவனுடைய சாபம், அவனுடைய கட்டுக்கள், அவன் செய்த காரியங்கள் எல்லாவற்றிலையும் இருந்து ஒரு நொடி பொழுதிலே இந்த நாட்களில் அவனை விடுதலையாக்குற வல்லமை என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு உரியதென்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, நாங்கள் அவரை நோக்கி கூப்பிடுவோம். அவரிடத்தில் இந்த நாட்களிலே பாருங்கள் இருந்து நாங்கள் இரக்கங்களை பெறுவது மட்டுமல்ல, விடுதலையும் பெற்று இந்த நாட்களிலே சந்தோஷமாய் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம். ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறபடியினால் எங்களுடைய தேவைகள் ஏதா இருந்தாலும் மனுஷனை அல்ல, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள்.
கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையையும் சமாதானத்தையும் ஒரு தெய்வீக சுகத்தையும் இந்த நாட்களில் கட்டளிடுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று இந்த வாக்குத்தத்தத்தினூடாக இன்றைய நாளிலும் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. என் தேவனுடைய என் ஆண்டவராகிய கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து இந்த நாட்களிலே அவரிடத்திலிருந்து விடுதலையையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சுகத்தையும் பெற்று வாழுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.